ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் வந்து விதிமுறைகள் வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம்னு சொல்லி இருக்குது. அதை வந்து இங்க தான் பயன்படுத்தணும், இங்க பயன்படுத்தக்கூடாது, தேவைக்கேற்ப பயன்படுத்தணும்னு சொல்லி எல்லாம் சட்டத்துல இல்லை. அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இங்க நம்ம சட்ட வழக்கறிஞர், நாம் தமிழர்ல ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கை தொடுத்து, அந்த வழக்கை தொடுத்து கரூர் மக்களுக்கு வேலையும் புடுங்கி, அதாவது ஒரு அப்பாவி மக்களுடைய வேலையும் புடுங்கி இப்போ ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் சீமானவர்கள் அந்த விஷயத்துல தவிர்க்க முடியாத ஒரு தலைவர்னு சொல்லி நீதி அரசர் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் கள்ளு குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள், ஆனால் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை பயன்படுத்தி அதை வந்து ப்ரொமோஷன் நோக்கில் செயல்படுத்தினா என்ன விளைவுகள், அது தப்பா கரெக்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தாவேக அரசு செய்யும் சில நல்ல விஷயங்கள் வந்து வெளிவராம இருக்கல, அந்த விஷயத்தை இதுல கவர் பண்ணிடலாம். அன்பு நெஞ்சங்கள், அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். முதல்ல வந்து சீமான் அவர்கள் இருக்கார்ல, அதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் கீழே சிகப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து பலார்னு ஒரு அடி அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துல பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதுக்கு மண்டையில கொட்டி டிங்குன்னு வந்து ஆள்ல போட்டுருங்க. கூட கொஞ்சம் சிரமம் பார்க்காம, அது நல்லதோ கெட்டதோ, கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல உங்க கவிதைகளை கொட்டிருங்க. அதுலயும் கொஞ்சம் நல்ல மனசு படைச்சவங்க ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சேகரிச்சு நம்ம சேனலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் தவிர்க்க முடியாத தலைவர்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவர் தவிர்க்க முடியாத தலைவர் தான். பல போராட்டங்களை முன்னெடுத்தவர், காமெடியா பார்க்காட்ட கூட பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் திரள்நிதி. அதாவது உண்மையில சொல்றேன், இப்படி ஒரு தலைவன் வந்து தவிர்க்க முடியாதவன் தான். ஏன்னா அவ்வளவு திரள்நிதி பெற்று கட்சியை வழி நடத்தி தன்னோட கொள்கையை வந்து அப்படி விரிவா கொண்டு போயிட்டு இருக்காருல்ல. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் வளருது, அதாவது ஒரு கட்சி வளருது இல்ல வந்து வாக்குகள் வளருது அப்படின்னா அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் சுருங்கிட்டே வருது, அதுதான் எப்படி தவிர்க்க முடியாதுன்னு தெரியல. உண்மையிலே அந்த 19 லட்சம் பேரால வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. ஆனா என்ன, மக்கள் தான் அவரை வந்து தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரி, மக்கள் தான் தவிர்க்கிறாங்கன்னு பார்த்தா பல வருஷம் கூட இருந்தவங்களும் தவிர்த்துட்டு வேற கட்சியோ இல்ல வேற இயக்கத்தையோ நோக்கத்தையோ நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதான் அவரை நினைச்சா பாவமா இருக்கு. அவர் மேல அவதூறு பரப்புறாங்களாம், அவதூறு பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா, சிஎம் முதலமைச்சர் அவருக்கு மேல அவதூறு பரப்பும் போது உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். இதுக்கு முன்னால விஜய் அவர்களுக்கு மேல, அது மட்டும் இல்ல இப்பவும் இந்த சாட்டை குறைமுருகன் வந்து அவதூறு முருகனா தான் செயல்பட்டு இருக்காரு. சீமான் அவர்களும் அவதூறா தான் செயல்பட்டு நிறைய விஷயங்கள் அந்த கட்சியில இருந்து நிறைய அவதூறு பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. எவிடன்ஸே இல்லாம, ஒரு விஷயம் ப்ரூவே ஆகாம இத்தனை நாள் அந்த கரூர் இன்சிடென்ட் இருக்குல்ல, அதுல வந்து விட்னஸ் சம்மன் தான் அனுப்பியிருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அவர் ஒரு விட்னஸ், அப்ப அவர் ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி கொலை பண்ணிட்டான், கொன்னுட்டான், அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர்ல சாட்டையும் பேசிட்டு தான் இருக்கிறாரு, இடுமாவளம் கார்த்தியும் பேசிட்டு தான் இருக்காரு, அந்த கட்சியில பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த நீட் விலக்கு இருக்குல்ல, அந்த நீட் விலக்குக்கு சட்ட போராட்டம் மட்டும்தான் முயற்சி செஞ்சா ஏதாவது ஒன்று நடக்குமே தவிர மற்றபடி இந்த போராட்டங்கள் நடத்தி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி அதுக்கு ரிசல்ட்டா இப்ப நீங்க வந்து ரீசெண்டா இவங்க எவ்வளவோ கத்தி பார்த்தாலும் கடைசியில் அந்த போராட்டம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, எப்படி கைவிடப்பட்டுச்சுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப இதெல்லாம் அவதூறுல வராதா? அப்ப இவனுங்களை நாம் தமிழர் கட்சியில இருக்க பல பேர் அரெஸ்ட் பண்ணணுமே. இந்த கரூர் விஷயத்துல என்ன பயன்படுத்தி இந்த வழக்கறிஞர் இருக்காருல்ல, அவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுக்காகவே இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து ஷேர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வழக்கறிஞர் இருக்காருல்ல, இவர் வந்து யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல மெயினா வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ண போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காருல்ல. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பயன்படுத்துற 3 விஷயம் என்னன்னா, இந்த கேட்டகரிக்கு கீழே, இந்த 3 சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க கைடன்ஸ் கீழே இவங்க வந்து வரமாட்டாங்க, அதுக்கான தகுதியான ஆட்கள் கிடையாது. எப்படின்னா, இப்போ வந்து அரசு பணியில இருந்து யாராவது இறந்திருந்தா அவங்களுக்கு அந்த ஜாப் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஃபேமிலியில யாராவது இருந்தா கொடுப்பாங்கல்ல. இல்ல ஒரு 3 கேட்டகரி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஒரு அரசு பணியில இருக்கிறாங்க, அப்பவுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த பணியில வந்து அதே பணியோ இல்ல வேற ஏதோ கவர்மெண்ட் ஜாப் அது ரிலேட்டடா அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி, கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதோ சம்திங் ஏதோ இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. லாஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அரசு பணியில இருக்கவங்க கொஞ்ச நாளா மிஸ் ஆயிட்டாங்க, பல வருஷமா அவங்கள காணல அப்படின்னா ஒரு லீகலா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த ஃபைல் பண்ணுவாங்க. மிஸ் ஆகிற பர்சன்ஸ், அந்த பணியும் ஒரு சில ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் தான் கொடுக்க முடியும் நம்ம கைட்லைன்ஸ் படி. அப்படின்னா நீங்க எப்படி இவங்களுக்கு கொடுப்பீங்க, இதுக்கு இவங்க தகுதி கிடையாதுன்னு சொல்லி அந்த கிளைம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த அரசு பணியை கொடுக்கல, சாதாரண வேலையா நாங்க வந்து இதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை சுப்ரீம் கோர்ட்ல போய் கிளைம் பண்ணா ஒரு விஷயம் இருக்குங்க, இதை ஈஸியா ஸ்குவாஷ் பண்ணலாம் அப்படின்னா, இல்ல இதை வச்சு வந்து வாதாடலாம். எப்படின்னா, இதுக்கு முன்னால அரசு பணி இந்த கேட்டகரிஸ்ல தான் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப தமிழ்நாடு வந்து இந்த பிசி ஏபில அந்த சிடி இந்த மாதிரி
இந்த கேட்டகரியில் இருக்கிற பணிகளை வந்து அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணலாம், அதுல சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்டெர்லைட் போராட்டம் இருக்குல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதை வச்சு வாதாடலாம். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அதிமுக இருக்கும்போது அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு பணியை கொடுத்தாங்க. ஆனால் டிஎம்கே பீரியட்ல வந்து கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இந்த 3 விஷயம் அந்த ஸ்டெர்லைட்ல அப்ளை ஆகுதா, ஆணவ படுகொலை கவின் விஷயத்தில் அப்ளை ஆகுதா, இந்த மாதிரி நிறைய ஜாப் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் அப்ளை ஆகுதா? இப்போ நாகர்கோயிலில் நடந்த தாவேக்கா ஆட்சி காலத்திலே நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கும் அப்ளை ஆகுதா? என்னோட கேள்வி இதுதான். ஸோ அங்கெல்லாம் அப்ளை ஆகலைன்னா எப்படி இங்கே மட்டும் அப்ளை ஆகுது? அப்போ இதை யூஸ் பண்ணி கேட்கலாம், அப்போ இதுக்கும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கரூர் இன்சிடென்ட்டுக்கும் ஸ்டெர்லைட்டை கம்பேர் பண்ணி கேட்கலாம். அது இல்லையா, இங்கேயும் கொடுக்க மாட்டேன்னா அங்கேயும் கொடுக்காதுன்னு சொல்லி முறையிடலாம். கண்டிப்பா அப்படி இவங்க போவாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த மாதிரி கேட்கும்போது இப்படி ஒண்ணா கேட்டா நல்லா இருக்குமா? அப்போ அந்த பீரியட்ல இவங்க எங்க போனாங்க? நாம் தமிழர் கட்சி எங்க போச்சு? கேட்டா நடிகனை பார்த்து அது போராட்டம், அதுவும் இது ஒன்னான்னு கேக்குறீங்க. நடிகனை பார்க்க போலடா, நடிகனை பார்க்க போல. அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கி ஒரு அரசியல்வாதியாகி முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகி அவரை வந்து சரி நம்ம வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க போனாங்க. ஊழலாச்சு நம்ம சொல்றோம், நிரூபணம் ஆக்க முடியல, யாராலையும் ஆதாரப்பூர்வமா நிரூபணம் ஆக்க முடியல. ஆனா வந்து அரசு செய்யப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதுல வேலை வாய்ப்பும் பெரிய லெவல்ல ஏற்படல. இந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கொலை மிரட்டல், இல்ல கொலை பண்றானுங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது சுரண்டி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் அந்த மாற்றத்தை நம்ம பாத்திர மாட்டோமான்னு சொல்லி போன கூட்டம் தான் அது. இல்ல அப்படின்னா ஒரு நடிகன் அப்படின்னு பார்த்திருந்தா அவர் ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளேயோ இல்ல வந்து ஏதோ ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ள ஒரு டிக்கெட்டை வச்சு அதுல காசு நிர்ணயம் பண்ணி அவங்க வந்து கூடுவாங்க. நடிகரை பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு அரசியல் மேடையாகி போலீஸ்ட பெர்மிஷன் வாங்கி அரசாங்கத்திட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க கொடுத்த இடம், அவங்க கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப இது வந்து அரசு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதனாலதான் ஏற்பட்ட விளைவு. நீங்க கேட்கறது நியாயம்தான். அப்ப நாளைக்கே வெடி விபத்துலயோ இல்ல ஏதோ ஒரு விபத்துல வந்து ஏற்படுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயத்துல ஏற்படுது அப்படின்னா அந்த கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி பண்ணலன்னா ஏற்படுற விளைவு தானே தவிர இது அரசாங்கம் வந்து பண்ண விஷயங்க. சரி, அந்த 3 விஷயம் இதை அப்ளை ஆகலன்னா அப்ப எதுக்கு ஸ்டெர்லைட்ல கொடுக்கணும்? அரசாங்கம் ஏதோ ஒரு தவறு பண்ணனால தானே அந்த விஷயத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி தானே இப்பவும் அரசாங்க தவறு தானே அது. சரி, அப்படி இல்ல இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னா இப்போ எதுக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அப்போ எல்லாருமே வந்து இந்த படித்து வரவங்க நீங்கள் நியாயமாக கேட்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ இவங்களுக்கு ஈக்குவலான காம்பன்சேஷன் ஏதோ ஒன்று கொடுத்து தான் ஆகணும், அந்த காசு தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. அப்போ நீங்கள் இப்படி கேட்கலாமா? அந்த குடும்பத்துக்கும் ஒரு கேஸை போட்டு நீங்கள் கேட்கலாமா? உண்மையிலே நீங்கள் நல்லவங்களா இருந்தால் இந்த 31 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, உண்மையில சொல்றேன். ஏன்னா இவங்க வந்து குடல் வந்து அப்படி வந்து இப்படி வந்து என்னோட பிள்ளைகள் என்னோட தமிழர்கள் எல்லாம் பேசுனீங்களா, மூச்சுக்கு 300 தடவை என்னோட உறவுகள் எல்லாம் பேசுனீங்க. இவனுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் கூத்தாடியை பார்க்க வந்த கூட்டம் போய் செத்தா நல்லதாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. நீ சாக வேண்டிய ஆள் தான் இப்ப போய் பேசணும். அப்படி உண்மையிலே நீ நல்லவனா இருந்தா ஏதோ பிரைவேட் ஜாபாவது நீங்க வந்து இதை கொடுக்கணும். உங்களுடைய இப்போ எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து தனிப்பட்ட முறையில் எத்தனையோ கம்பெனி வச்சிருக்காங்க. அப்போ எதுலையாவது ஒரு ஜாப் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாவது நீங்க கேட்டிருக்கலாம். இதுக்கு பதிலாக அவங்க மாத்தி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க எங்கேயுமே கிளைம் பண்ணல. காசு கொடுக்க சொல்றாங்க, காசு நாம் தமிழர் உடனே தூக்கி கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். இத்தனை நாள் இப்போ தாவேக்கா அரசுல வந்து இந்த காசை வாங்குறாங்க, அந்த காசை வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அதை வாங்கிட்டு வேலையை போடுறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால எல்லா ஆட்சியும் இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவும் அந்த நாம் தமிழர் யாரையும் எக்ஸ்போஸ் பண்ணல. இப்படி ஒரு வீடியோ வராது. இல்ல அதை எதிர்த்து இவனுக்கு முறையிட்டு நான் இது வரைக்கும் பார்க்கல நாம் தமிழர்ல. இப்போ ஸ்டெர்லைட் போராளிகள்லாம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்துல அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி தானே போய் போராடினாங்க. சேம் லைக் இவங்களும் போராட்டத்தை தாண்டி மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதா, ஒரு நல்ல தலைவன் உருவாயிர மாட்டானான்னு சொல்லி தானே போனாங்க. அவங்க என்ன ஏதோ ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுக்க போனாங்களா? இதே விஷயம் தியேட்டர்லயோ இல்ல ஒரு ஆடியோ லாஞ்சில ஏற்பட்டிருந்தா கண்டிப்பா யாருமே இதுக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை பத்தி கேட்கவும் மாட்டாங்க. நடந்தது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு இடத்துல. ஏன்னா அந்த மாதிரி ரசிகனா வந்து ஒரு நடிகரை பார்க்க போறாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் பாதுகாப்பு பலமா இருந்திருக்கும், கிளியரா இருந்திருக்கும். அதே மாதிரி எத்தனையோ இடத்துக்கு போயிருக்காரு, எங்க ஏற்படாத விஷயம் இங்க மட்டும் பர்டிகுலரா ஏற்படுதுன்னா அரசோட கவன சிதைவு தானே அதுக்கு காரணம். தாவேக்கா தரப்புல எத்தனையோ மாநாடு நடத்தினாங்க, அதுல எல்லாம் ஏற்பட்ட விளைவுக்கு எதுவும் அரசு வேலை கொடுக்கல. அவங்க பர்டிகுலரா இந்த இன்சிடென்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து அரசாங்கம் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்கணுங்க. அவங்களுக்கு தெரியுது. இப்போ விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ண சொல்லி நிக்கலன்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து அதை வேற மாதிரி வருது. இப்போ விசாரிக்கும் போதெல்லாம் என்னோட கேள்வி, ஒன்னால அப்ப அந்த இடத்துல தடுக்க முடிஞ்சிருக்கும் கரெக்டா? இப்போ போலீஸ்ல அந்த பவர் இருந்துச்சு, தடுக்க முடியும், ஏன் தடுக்கல? இதான் என்னோட கேள்வி. ஒரு விளைவு ஏற்படுது, நீங்க இங்கே மீட்டிங் போடுங்க, இதிலே பேசுங்க நீங்க சொல்றீங்கன்னா அப்ப ஆல்ரெடி அந்த விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்ச நீங்க
முதல்ல அந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு போக வேண்டியதானே. சரி, என்னோட கேள்வி, அவர் அந்த இடத்துல நின்று நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாலே நின்று பேசி இருந்தாருன்னா அந்த விபத்து ஏற்படாம இருந்திருக்குமா அந்த இடத்துல? சரி, இப்படியாவது வச்சுக்கலாம். 2000 வேக்கண்ட் இருக்க இடத்துல 2031 வேக்கண்ட் போட்டு அவங்க கொடுக்கறத நினைச்சுக்கோங்க. புதுசா ஒரு 31 இடம் வந்து பணி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தங்களுடைய ஜாபை புடுங்கிறதா நீங்க சொல்றீங்க. படிச்சு நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு ஜாபை புடுங்கிறதா நீங்க சொல்றீங்களே. அப்படி இல்லாம எல்லா வருஷமும் 2000 வேக்கண்ட் போடுறாங்க, 2 லட்சம் வேக்கண்ட் போடுறாங்கன்னா 2,31,000 போட்டு விடுங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தாவேகா, இந்த வழக்கறிஞரை பத்தி அடுத்து இந்த தாவேகா தரப்புல பண்ற சில நல்ல விஷயங்கள். புசியானந்த் அவர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் அவர்கள் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா உண்மையில இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த கூவம் ஆற்றை வந்து எத்தனையோ வருஷமா தூர்வார சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க அதுலயும் முறைகேடு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப என்னன்னா நீரோட்டம் சீரா இருக்கும், மழை காலத்துல சென்னை வந்து ஃபிளட் ஆகாது, இன்னும் நீட்டா இருக்கும். அது இல்லாம அவர் சொல்ற விஷயம் எப்படி தெரியுமா இருக்கு? அவர் ஸ்லாங்க கிண்டல் பண்றானுங்க, இவரெல்லாம் ஒரு அமைச்சரா, இவர் அமைச்சரா, அப்படி இப்படின்னு என்னெல்லாம பேசுறானுங்களே. அவர் அங்க போய் என்ன பண்றாருன்னா ஒரு பூங்கா மாதிரி செட் பண்ணலாம், ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணலாம், செட் பண்ணி பெஞ்சஸ் போட்டு இதுல உட்கார வச்சு மக்களுக்கு இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையில சொல்றேன், சென்னையில வந்து அவ்வளோ க்ரௌடா இருக்கிறத இன்னும் நிறைய இடத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஒரே இடத்துல எல்லாருமே போகாம இந்த மாதிரி பல்வேறு இடங்களை உருவாக்குறது உண்மையில நல்ல விஷயம், நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். துபாய் இந்த மாதிரி போன்ற இடத்துலலாம் அப்படி அத்தனை பார்க்குகள் இருக்கும். நைட்டு அந்த இடத்துல போய் தான் மக்கள் வந்து சின்ன பசங்க கூட அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றாங்க. நல்லா இருக்கும். உண்மையில சொல்றேன், அந்த நீரோட்டங்கள் பார்க்க உண்மையிலே கூவத்தை வந்து பெருமையை நம்ம பேசியிருக்கோம். அப்படி பெருமை கிடையாது, அது வந்து உண்மையிலே ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அதை வச்சு கிண்டல் தான் பண்ணுவானுங்களே தவிர அது நம்மளோட பெருமை கிடையாது. அந்த ஆறு நீட்டா ஒரு நல்ல நதியா கிளீனா ஓடினா தான் நம்ம பெருமை. ஸோ பார்க்க அழகா ஒரு சுற்றுலா இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல வளரும், மக்கள் நிறைய வருவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் இறங்கி செஞ்சுட்டு இருக்காரு, இறங்கி. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் டி.கே. பிரபு இருக்கார்ல, அவரை வச்சு எவ்வளோ அவதூறு பரப்புறாரு இந்த சாட்டை. அவர் வந்து குடும்பத்தில் இத்தனை கொலை பண்ணாங்க, அத்தனை கொலை பண்ணாங்க, இத்தனை கோடி 100 கோடி முறைகேடு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசி வச்சிருந்தார் அரசு, அதாவது இந்த வின் பண்ணுறதுக்கு முன்னால். அப்போ அதெல்லாம் அவதூறில் வராதா? சரி, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்போ வந்து இந்த மனித கழிவுகளை மனிதர்களை வந்து அகற்றுறது வந்து ஒரு அருவருப்பான செயல் மாதிரி, அது வந்து தப்பான ஒரு செயல் மாதிரி இவ்வளோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ மிஷின் கொண்டு வந்து அதை வச்சு பராமரிப்பு நடந்துட்டு இருக்கு, அதை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவனுமே பேச மாட்டான். அவரை ஒரு தொகுதியில் ஆரம்பிச்சாச்சு அந்த வேலைகளை, இதை எல்லா இடமும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போறாங்க. இதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம், ஏன் இது வெளியே பரவலை, இது ஏன் பேசப்படலை? சரி, அப்படி நீங்கள் நல்லதை பற்றி பேசவே வேண்டாம், பெருமை வேண்டாம், ஸ்டிக்கர் ஒட்டண்டா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து அட்லீஸ்ட் அந்த அரசை வந்து ஒரு எப்படி அவனை பண்றவனையும் பண்ண விடாம வந்து டைட் ஆக கூடாது. பரப்பிட்டு போங்கடா, நாங்க இருக்கோம் அந்த விஷயத்த வெளிக்கொண்டு வர, நீங்க பரப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆஹா ஆஹா, காளியாத்தாவோட தாய்ப்பால் சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்படி இருக்கு? 10 லிட்டர் கல் ஆக்கிட்டோமா? இப்போ இறக்குனேன் மாலை நேர கல் வாங்குறது, கல்லை எடுத்து பயங்கரமாக இப்போ அங்கனே ஒரு அடி அடிக்கிறது. சரி, இந்த வழக்கறிஞரை பத்தி வரும். அதாவது கல்லுக்கு வீடியோ போட்டிருக்காருங்க. இந்த கல்லுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொருள் கல்லுக்கு நான் எதிரானவன்னு சொல்ல போறதில்ல, அது உண்மையிலே உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம்னா அது வந்து அரசு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம். ஏன்னா பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து மாநிலத்துல வந்து அனுமதி தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலே அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அனுமதி கொடுக்காமலே இந்த பொருளை இவர் ப்ரமோஷன் பண்றாருன்னா என்ன ஒரு சட்டம் படிச்சுட்டு வந்திருக்காரு எனக்கு தெரியல. இந்த பொருளை ப்ரொமோட் பண்றீங்க தப்பு இல்லை, இது ஒரிஜினலா இருக்கிற வகையில வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா இதுவே இது வந்து ஒரு டூப்ளிகேட்டா நீங்க போடுற வீடியோஸை பார்த்து எவனாச்சும் இப்ப எப்படின்னா அரசு அனுமதி கொடுத்திருந்தாலே கலப்படம் இருக்கும், இதுல அனுமதியே இல்லாத பொருள் வேற. அப்போ இதில் எப்படி இவன் கலப்படம் இல்லாத பொருள்னு கண்டுபிடிப்பான்? சப்போஸ் அதில் ஏதாவது கலந்து அவங்களுக்கு ஏதாவது உடல் பாதிப்பு ஏற்பட்டு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இவர் அரசு வேலை வாங்கி கொடுப்பாரா? யார்? இந்த வழக்கறிஞரை சொல்கிறேன். அதாவது நாம் தமிழர் சார்பாக வந்து இந்த வழக்கறிஞர் இருக்கார்ல தீரனா, அவர் வந்து பண்ணுவாரா? இந்த கரூர் விஷயத்துக்கு இப்போ இவ்வளோ போராட்டம் பண்ணி சட்ட போராட்டம் பண்ணி பெருசாக வெற்றி அடைஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் கல்லுக்கு பல வருஷமா வந்து கேட்டுட்டு இருக்காங்களே, அதுக்கும் சட்ட போராட்டங்கள் நிறைய பேர் வந்து நீதிமன்றத்தை நாடிட்டு தான் இருக்காங்க. இவங்க அதை வாங்கி கொடுக்க முடியல, அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். இன்னும் அதை லீகலா கொண்டு வரும்போது எந்த ஒரு கலப்படமும் இல்லாம வந்து அதை கொண்டு எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணலாமே. கல்லு குடிக்கிறதுல தேனாமிரதம் ஏதோ ஒரு தாய்ப்பால் போன்று இருக்குன்னா வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. நான் அடிச்சு விடதை பத்தி பேசல, இது வந்து இல்லீகல்னு தெரியும். இதை எப்படி இந்த ஆள் இப்படி ஒரு வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்றான்னு தெரியல. அதுக்கப்புறம் அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அட்வொகேட் நெல்சன் இருக்கார்ல, அவரை வந்து இவங்க கமாண்ட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ இருக்கிறே, நீ எந்த காலேஜ்ல படிச்ச, உன் சர்டிபிகேட்டை காட்டு, நீ கோட்டே போட்டது மாதிரி தெரியல, ஃபுல்லா காருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. என்னோட ஒரு பெரிய கேள்விங்க அதுதான் வருது. ஒரு விஷயம் சொல்றேன்,
அட்வொகேட்ஸ் வந்து அந்த ரோப் இருக்குல்ல, அதாவது காலர் இருக்குல்ல, அதை போட்டுட்டோம், கவுன் போட்டுக்கிட்டோம் டிஸ்பிளே பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது, சோஷியல் மீடியாலையும் அட்ரஸ் பண்ணக்கூடாது, அந்த கோர்ட் ப்ரிமிசஸ் இருக்குல்ல அதுக்கு வெளியும் அதை வந்து வியர் பண்ணக்கூடாது. நம்ம ஆள் இருக்கார்ல, நம்ம ஆகச்சிறந்த வழக்கறிஞர் இவர் இருக்கார்ல, இவ்வளோ பேசுறாருல, எல்லா வீடியோலையும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இதாவது அந்த கோர்ட்டுடைய அந்த கேட்டுக்கு உள்ளன்னு வச்சுக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வீடியோவில் வெளியே நல்லா தெரியணும்னு காலரை நல்லா ஃப்ரண்டில் போட்டு அதுக்குள்ள மரியாதையே கெடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு வந்து பார் கவுன்சில் ஆக்ட் இருக்குல்ல, அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி அவரை ஃபர்ஸ்ட் போய் படிச்சுட்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிசிஏ ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு போய் அவரை போய் படிச்சுட்டு வர சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காருல, இதுவும் ப்ரொமோஷனல் வீடியோஸ்ல தான் வரும். ஓகே, அந்த ப்ரொமோஷனல் வீடியோஸ்ல கோர்ட்டுக்கு வெளியே அந்த வீடியோஸ்ல டிஸ்பிளே பண்ணக்கூடாது, அதுக்கும் காலரை போட்டு பல அட்வொகேட்ஸ் பண்றாங்க. ஆனா இவர் பர்டிகுலரா இந்த கேசஸுக்கு வெளியே வந்து பேசிட்டு இருக்கிறாரு, காலர் வித் கவுனோட. இது வந்து பிசி ஆக்ட் படியும், அட்வொகேட்ஸ் 1961 படியும் விதிமீறல். இதுக்கு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, செக்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லி அவரை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க, அப்பதான் அவருக்கு கொஞ்சம் தெரியும். இங்க விதிமீறல் நடந்திருக்கு கரூர் விஷயத்துலனா, அப்ப இது என்ன விதிமீறல் நான் கேட்கிறேன். உங்க ப்ரொஃபஷனல் இவ்வளவு எல்லா வீடியோல என்ன சொல்றாங்க, நான் உங்கள் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, அந்த வழக்கறிஞர் சட்டமே என்ன சொல்லுதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அந்த அட்வொகேட்டை கிண்டல் பண்றது இருக்கட்டும், அதுக்காக கவுன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லா காலர் போட்டு வீடியோ போட முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி போடக்கூடாதுங்கிறது ரூல்ஸ்டா. டே ரூல்ஸ், உங்க ஆளுக்கு போய் புத்திமதியை சொல்லி கொடுங்க. இதுல ஆகச்சிறந்த அறிவாளி எங்கள்கிட்ட இருக்க உங்க வழக்கறிஞர் பாசறை அப்படி தள்ளிடுறோம் இப்படி தள்ளிடுறோம்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கிறானுங்க. சட்டம் தன் கடமையை செய்யும், இதுக்கப்புறம் அவதூறு பரப்புனா எங்க நாம் தமிழர் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்க அட்வொகேட்டுக்கு போய் சொல்லி கொடுங்க. பிசிஏ ரூல்ஸ்னா என்ன, செக்ஷன் 35 என்ன சொல்லுது, அதாவது அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல 1961 அது வந்து என்ன சொல்லுது, பிசிஏ ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி மண்டையில கொட்டி 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 கேளுங்க. காலர் போட்டுக்கிட்டு வீடியோல அட்ரஸ் பண்ணலாமா, காலரை எங்க போடணும், கவுனை எங்க போடணும், ஃபர்ஸ்ட் அதை படிச்சுட்டு வர சொல்லுங்க, அதை சொல்லி கொடுங்க. வீடியோ ப்ரொமோஷனல் வீடியோஸ்லயோ இல்ல வந்து ஏதோ ஒரு கட்டத்துல உள்ள நடக்கிற கோர்ட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியே சொல்றதும் இருக்கட்டும், வீடியோல அட்ரஸ் பண்ணும்போது இதெல்லாம் வியர் பண்ணக்கூடாது. ஒன்லி கோர்ட் ரூம்ஸ்லயும் கோர்ட் ப்ரிமிசஸ்குள்ளேயும் அதுக்கப்புறம் கோர்ட் சார்ந்து ஏதாவது செரிமனி நடந்தா மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். லைக் பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். எனக்கு அதனால சந்தேகமா இருக்கு, இவங்கெல்லாம் உண்மையிலே ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்தாங்களா இல்ல எங்கேயாவது கரஸ்ல போட்டு படிச்சாரா அப்படின்னு தெரியல. அவருக்கு சர்டிபிகேட்டை நீங்க அட்வொகேட் நெல்சன்ட்ட கேட்கறது இருக்கட்டும், உங்க வழக்கறிஞருக்கு சர்டிபிகேட்டை நீங்க பெருமையா பேசுறீங்களா, அவருக்கு சர்டிபிகேட்டை வெளியே கொண்டு வர சொல்லுங்க. அவர் எங்க படிச்சிருக்காரு, எப்ப முடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் எல்லாம் தாண்டி தான் வந்தாரா, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணாரா, இல்ல எக்ஸாம்ல எழுத போனாரா, இல்ல எக்ஸாம் மட்டும் தான் எழுத போனாரா அப்படின்னு சொல்லி உங்க ஆளை கொஞ்சம் சர்டிபிகேட்டை வெளியிட சொல்லுங்க பாப்போம். அவதூறுன்னு சொல்றாங்க, முறைகேடுன்னு சொல்றாங்க, இந்த விஷயம் அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல இருக்கா இல்லையா கேட்டு சொல்லுங்க. இதெல்லாம் தெரியாம பெருமை பீத்திட்டு இருக்காங்க எங்க வழக்கறிஞர் பாசறை பாரடா அப்படின்னு சொல்லி. என்ன செய்யறது மக்களே, நன்றி வணக்கம் மக்களே, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே.